நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவர்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய கரம் நம்மத்தில விரைவி கடந்து செயல்படுவதாக. நாம் இந்த மாணவர்களில நம்முடைய வாழ்க்கையில அநேக மக்களுடைய வாழ்க்கையில தோல்வி காணப்படுகிறது, கஷ்டம் காணப்படுகிறது, நிந்தனை காணப்படுகிறது, அவமானம் காணப்படுகிறது, பலவிதமான குழப்பங்கள் காணப்படுகிறது. இந்த நாட்களிலே நமக்கு தேவையான மிகப்பெரிய ஒன்று, இந்த காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு ஜெயம் தேவை, ஒரு வெற்றி தேவை, ஒரு மாற்றம் தேவை, ஒரு மறுநிலை நமக்கு தேவை. சமாதானம் இல்லாத மக்களுக்கு ஒரு சமாதானம் தேவை, சுகம் இல்லாத மக்களுக்கு சுகம் தேவை, விடுதலை இல்லாத மக்களுக்கு விடுதலை தேவை, ஆசீர்வாதம் இல்லாத மக்களுக்கு ஆசீர்வாதம் தேவை. வேதாகமத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஜெயத்தை அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அதே போல இந்த மாணவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவர் கட்டளிட வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அழகான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் முடிந்தால் தேவ பிள்ளைகள் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூர்ந்து நாம் செயல்படும் பொழுது அவரால் இயேசுவால் இந்த பூமியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை காரியங்கள் இருந்தும் நமக்கு ஜெயத்தை நாம் கொள்ள முடியும், நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவர் என்று வேதத்திலே அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுய பலத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்காது, நம்முடைய ஞானத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்காது, நம்முடைய பணத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைக்காது, நம்முடைய அதாவது நமக்கு தெரிந்த அல்லது நமக்கு பழகக்கூடிய மக்களாலே நமக்கு ஜெயம் கிடைக்காது. இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியும். அவர் கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசுவினிடத்திலே அன்பு கூற வேண்டும், இயேசுவை நாம் தேட வேண்டும். அதுதான் வேதம் அழகாய் சொல்கிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே மக்கள் என்ன செய்கிறார்கள்? எதையோ தேடிக் கொண்டிருக்கிறார்கள், யாரையோ தேடிக் கொண்டிருக்கிறார்கள், எங்கெங்கோ தெய்வத்தை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை தேட வேண்டும், நம்மை படைத்த தேவனை தேட வேண்டும், நம்முடைய ரட்சகரை நாம் தேட வேண்டும், நம்மை உண்டாக்கினவரை நாம் தேட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேகரை ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். 12 வருடமாய் பெரும் பாடினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷம் அவர் யோசித்தார், இத்தனை காரியங்களை நான் செலவழித்தும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே, எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லையே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை காரியங்களை செலவழித்தும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி தவிர்த்த பொழுது இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அந்த சகோதரி கேட்ட மாத்திரத்தில் அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல எண்ணம் உண்டானது. இந்த இயேசுவினிடத்தில் நான் போக வேண்டும், இந்த இயேசுவை போட்டிருக்கிற அந்த ஆடையினுடைய ஓரத்தை நான் தொட்டால் என்னுடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் என்பதை விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் போய் அவர் போட்டிருந்த ஆடையினுடைய ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் 12 வருடமாய் இருந்த அந்த
வியாதி உடனடியாக சுகமாகி அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செயல்முறை வாழ முடியாத அவளுக்கு, உற்றார் உறவினர்களால் ஊர் மக்களால் ஒதுக்கப்பட்ட அவனுக்கு எல்லாருக்கும் முன்பாக நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தது போல ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரோடு கூட செயல்படுகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருந்த ஒரு அருமையான சகோதரி 18 வருடமாக கூடின நிலைமையிலே இருந்த அந்த சகோதரியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த சகோதரியை ஆண்டவர் கூப்பிட்டு, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன பொழுது உடனடியாக 18 வருட பிரச்சனை ஒரே நிமிஷத்துல அவருக்கு, அந்த சகோதரிக்கு தேவன் வெற்றியை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. 18 வருஷம் கூலியா இருந்தார். 18 வருஷம் யாரும் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தார். கர்த்தருடைய அற்புத வல்லமை அந்த மகளுக்குள்ள இறங்கின மாத்திரத்துல ஆண்டவன் கையை வச்சு அதாவது சுகமாக சொன்ன உடனே கர்த்தருடைய அற்புதம் அந்த சகோதரிக்கு நடந்தது. அல்லேலூயா. அதே வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவன் கொடுக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே 38 வருஷமாய் ஒரு மனிதன் ஒரு இடத்துல படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அந்த மனிதனை தேடி போகிறார். அந்த மனிதனை தேடி போய் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், உன்னை அந்த குளத்துல இறக்குவதற்கு யாரும் இல்லையா என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், 38 வருஷமாக இதே இடத்துல படுத்துக் கொண்டிருக்கிறேன். அநேகர் வந்து தேவத்தில் தண்ணீரை கலக்கும் பொழுது அநேகர் வியாதியில சுகமாகி போய்விடுகிறார்கள். 38 வருஷமா அந்த சுகம் கிடைக்குமா என்று சொல்லி நான் வேதனையோடு இருந்த மாத்திரத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலையில நான் 38 வருஷமாய் கிடக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாதியை குணமாக்கிற நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே 38 வருஷமாய் படுத்திருந்த மனிதன் எழுந்து நடந்து ஜெயமாய் வாழ ஆரம்பித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் அநேக பேர் குடி போதையினாலே, பாவ பழக்கத்தினாலே, அடிமைத்தனத்தினாலே, பயத்தினாலே, வியாதியினாலே, பலதரப்பட்ட குழப்பத்தினாலே வாழ முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காக இந்த பூமியிலே வாழ்ந்தார், உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு வேதாகமத்திலே தானியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் இருந்தார். அந்த மனிதன் எருசலேமுடைய ஆலயத்துக்கு நேராக தன்னுடைய ஜன்னலை திறந்து 3 வேளை அவன் விழாக தினந்தோறும் 1 மணி நேரம் செபித்துக் கொண்டே இருந்தார். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, 2 ராஜ்யம் அவர் இருந்த காலங்களிலே மாறினதாம். ஆனால் அந்த 2 ராஜ்யத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்த உலகத்துல எந்த ஆட்சி வருது, எந்த ஆட்சி போகிறது நமக்கு கவலை இல்லை. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துக் கொண்டே இருப்பார். அதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 87 வசனம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். எல்லா காலத்திலிருந்து ஜெயத்தை கொடுப்பார். எல்லா சூழ்நிலையிலிருந்து ஜெயத்தை கொடுப்பார். எல்லா விதமான குழப்பமான நிலையிலிருந்து ஜெயத்தை கொடுப்பார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது போல இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து விசாரித்து அவன் சென்ற பொழுது அவனுடைய காலையெல்லாம் வெற்றியாயிருந்தது. அவன் யுத்தத்தில் வெற்றி சிறந்தவனாய் வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் உலக பிரகாரமாக மனுஷனோடு போராட்டம் இல்லை. மான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவின் சேனைகளோடு, மான மண்டலத்தின் கிரியைகளோடு, பொல்லாத அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார்.
வெற்றி தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதே போல வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இந்த ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, உனக்கு ஜீவன் போக போகிறது, உன் வீட்டினுடைய காரியங்களாய் ஒழுங்குபடுத்து சொன்ன பொழுது அந்த ராஜா ஆண்டவரிடத்தில் போய் அழுகிறார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பதாக உண்மையை நேர்மையானமாய் வாழ்ந்தேன், என் ராஜ்யத்தினுடைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டினேன், உமக்கு பலவிதமான பஸ்காவை ஆசிரித்து ஆராதனைக்குரிய காரியங்களை திட்டம் பண்ணினேன், எனக்காக இப்படிப்பட்ட நிலைமை என்று சொல்லி அழுத பொழுது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு வார்த்தை அவருக்கு நேராக தீர்க்க தரிசனமாய் கடந்து வருகிறது. உனக்கு 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்கிறேன், உனக்கு ஜீவனை தருகிறேன், உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன், உனக்கு நன்மையை தருகிறேன் என்று சொல்லி அந்த ராஜாவுடைய எதிர்காலத்தையே ஆண்டவர் இயேசு ஆசீர்வதித்து ஜெயத்தை கொடுத்தார். இரவு அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது ஏசாயா எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்க முடிந்தால் நான் வாசிக்க கேட்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 25:8. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிப்பார். அவர் மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்த அந்த மரணத்தை ஜெயித்தார். பாதாளம் என்கிற அந்த வல்லமையை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், எல்லா விதமான காரியங்களை ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைத்தார். எல்லாருக்குள்ள இருக்கிற நிந்தனையை இந்த பூமியிலே இராதபடி அவர் எடுத்து போட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானா, இயேசுவை நீங்கள் தேடுவீர்களானா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்து இந்த கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவர் ஆனந்த கழித்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் தருவதற்கு இயேசு நல்லவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் தேடுங்கள், இந்த இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள், இந்த இயேசுவுக்கு நீங்கள் நேரத்தை கொடுங்கள், இந்த இயேசுவுக்கு நீங்கள் பயப்படுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தன் கைகளின் கிரைகளை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கழிவுற திராட்சை கொடியை போல இருப்பான். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் அமர்ந்து உட்கார்ந்து ஆசீர்வாதமாய் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சியோனிலிருந்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பக்தன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேரா என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மேற்கிலும் கிழக்கிலிருந்து ஜெயம் வராது, ஆண்டவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஜெயம் வரும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு சமாதானம் வரும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி வரும். ஆண்டவரை தேடுங்கள், இவரை விசுவாசியுங்கள். இவர் உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் இதை ஜெபிக்க 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 ஜெபிக்க, ஆண்டவரை தேட 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 தேட, ஆண்டவரை விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க, ஆண்டவருக்காக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பாவம், அசுத்தம், பொல்லாத காரியங்கள், தீமையான காரியங்களை
விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ 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 கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் செய்யும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரத்தை செபிக்கிறோம். அப்பா, நம்மால வேலை எப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் செய்து கொடுக்கிற தேவன் நம்மை அன்பு கூறுகிறவர்களாக முற்றிலும் நாங்கள் ஜெயக்கொள்வர்களாக இருக்கிறோம். ஒரு ஜெயத்தீவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எல்லா காரியத்திலையும் இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுகிறார்.